ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஜிஓஸோட இந்த க்ரௌட் ஃபண்டிங்கோட கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். என்ஜிஓஸ் மட்டும் கிடையாது, கம்பெனிஸ், என்ஜிஓஸ், அதாவது ட்ரஸ்ட்டு, சொசைட்டி, கம்பெனிஸ் இது எல்லாருமே செய்கிற இந்த க்ரௌட் ஃபண்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ பரவலாக பேசப்படுற ஒரு கான்செப்ட் க்ரௌட் ஃபண்டிங்கிறது. இது மூலமாக நிறைய உங்களுக்கு ஸ்கேம்ஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ரியல் லைஃப்லேயும் ரியாலிட்டிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற க்ரௌட் ஃபண்டிங்ஸாக இருக்குது. ஸோ முதல்ல க்ரௌட் ஃபண்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து இதுக்குள்ளே என்ட்ராக முடியும். ப்ளஸ் இதில் சிக்காமல் நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒரு வீடியோ நம்ம போடுறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் வர க்ரௌட் ஃபண்டிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் பேஸில் வர க்ரௌட் ஃபண்டிங்ஸ். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் நான் சொன்னதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டொனேஷன் சொல்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டை வந்து நீங்கள் வாங்குறத ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு நீங்கள் தரணும். அதாவது நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்களோ, அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறீங்களோ அது நீங்கள் திருப்பி வந்து ரிட்டர்ன்ஸ் நீங்கள் கொடுத்தாகணும். டொனேஷன் மோடில் வர்றது பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா அது வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் தான். வர அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட அந்த காசுக்காக தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் முதல்ல இப்போ சொல்லியாச்சு. இது டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நீங்கள் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா, நீங்கள் ஒரு கம்பெனி, நீங்கள் வந்து புது ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க. ஸ்டார்ட் அப் மீன்ஸ் லைக் நீங்கள் ஒரு சோலார் எனர்ஜி பற்றியும் சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு புது ஒரு வேரியண்ட்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கும் போது இது நாளடைவில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விதத்தில் போய் சேரப்போகுது. எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்க போகுது. உங்கள் கான்செப்ட் வந்து மற்றவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அதாவது நீங்கள் தயாரிக்கிற உங்கள் ஐடியா வந்து நல்லா இருக்குது. இந்த ஐடியாவில் உங்களுக்கு போதிய பணம் கிடையாது. ஆனால் ஒரு கம்பெனியை நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணிட்டீங்க. அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் உங்கள்கிட்ட பணம் கிடையாது. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு, ப்ரொடக்ஷன் வெளியில் சேல்ஸ் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பணம் இல்லாததுனால, அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு, அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மணி வேணும் இல்லைங்களா? அந்த காசு வேணுன்றதுக்காக நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ், அதாவது வெளியில் இருக்கிற நபர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை பப்ளிக்காக இருக்கலாம், இவங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங்கிற கான்செப்ட், அதாவது உங்களோட அந்த கான்செப்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இது என்ன செய்ய போகிறீங்க, இதனால் பெனிஃபிட்ஸ் என்ன, இது வந்து இதோட உங்களோட ப்ராஜெக்ட் ஐடியாஸை நீங்கள் வெளியில் சொல்லி, ஆல்மோஸ்ட் உங்கள் ப்ராஜெக்ட் ஐடியாவில் நீங்கள் வெளியில் சொல்லி அது மூலமாக நீங்கள் பணம் பெறுறது தான். அதாவது இப்போ நான் சொன்னப்பல ஒரு சோலார் பேனல் பண்ணுறீங்க, இது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களோட ஐடியாஸை நீங்கள் சொல்லி இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ டாப் மோஸ்ட்டில் போகிறது தான் வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம், இதுதான் எங்கள் கான்செப்ட், இவ்வளோ ரேட்டில் ஆரம்பித்து இவ்வளோ ரேட்டில் நம்ம சேல்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு உங்களோட பிளான்ஸை நீங்கள் சொல்லும் போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு 1000 rupees கொடுக்குறாங்க. 1000 rupees கொடுத்துட்டு அதோட ப்ராஜெக்டோட டைம் லைன் இருக்கும், டெட்லைன் இருக்கும். ஒரு 6 month இருக்கலாம், 1 year இருக்கலாம். அந்த 1 yearக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டேர்ம்ஸ் போடுவீங்க. இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தரேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கான்செப்ட், இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த அமௌண்ட்டுக்கு அதாவது ப்ரீ பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பேனல் பண்ணுறீங்க, அந்த பேனலில் ஒரு மொபைல் ஃபோனே வச்சுங்களேன், ஒரு சோலாரில் ஒரு மொபைல் ஃபோன் பண்ணுறீங்க. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இது சக்ஸஸ் ரேட்டை பொறுத்து இன்ட்ரெஸ்ட்டு வித் கேபிட்டல் அமௌண்ட் வாங்குற மாதிரி ஒரு கான்செப்டில் பேசுவாங்க. வேறு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அந்த பொருளை வந்து ப்ரீ பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கு முன்னாடியே இது மார்க்கெட்டில் வரும்போது இந்த செல்ஃபோன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு அந்த ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. ஃபுல் அமௌண்ட்டு கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1000 ஆஃப் பீப்புள்ஸ், 1 lakh பீப்புள் கிட்ட நீங்கள் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு முன்னாடியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே நீங்கள் அமௌண்ட்டை வாங்கிட்டு மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணி அவங்க யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டை வந்து டெலிவரி பண்ணிவிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆச்சு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி எதுக்கு பண்ணாங்களோ அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மீன்ஸ் அந்த ப்ராடக்டாக தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை அவங்களுக்கு அந்த டெலிவரி டைம் வரும்போது நீங்கள் கொடுத்துருவீங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சேல் பண்ணிடுவீங்க. சேல் மீன்ஸ் அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவீங்க அந்த ப்ராடக்ட்டை. ஸோ இதுதான் வந்து கம்பெனி பேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுற ஒரு க்ரௌட் ஃபண்டிங். ஸோ அப்படியே தலைகீழாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜிஓ கான்செப்டுக்குள்ளே வரும். இப்போ என்ஜிஓ கான்செப்டுக்குள்ளே வந்து ஒரு காஸ்க்காக, சோஷியல் காஸ்க்காக நீங்கள் வந்து ஃபண்டை திரட்டுறீங்க. சோஷியல் காஸ்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ரீதியாக இருக்கலாம், இல்லை சொசைட்டிக்கு ஒரு பயனுறதாக இருக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டேக்காக கூட அவங்க க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அதெல்லாம் வேறு. அந்த ஃபண்ட்ரைசர் வந்து நம்மளோட இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ஃபேஸ்புக்லேயே பார்க்கலாம். அந்த ஃபண்ட்ரைசர் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே சப்போர்ட் ஆகாது.
ஏன்னா அதிலே தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபண்ட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து இந்தியாவுக்கு சூட்டபிள் ஆகாது. யூஎஸில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் நிறைய கண்ட்ரிஸ் பண்ணுறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கானு நமக்கு தெரியல. ஃப்யூச்சர் அதாவது ப்ரீவியஸாக பாஸ்ட் இயர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் கிடையாது. யூஎஸில் மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ என்னன்ற அப்டேட்டு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபண்ட் ரைசர் என்னென்னா ஒரு சோஷியல் காஸ்க்காக நீங்கள் பண்ணுறது. அது இண்டிவிஜுவல் ஒரு பர்சனல் அட்டென்ஷனுக்கு நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு தேவை, உங்களுக்கு நாளைக்கு கடன் அடைக்கணும். அந்த கடனுக்காக போய் காசு கேட்கலாம் தர மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க பர்த்டேக்காக ஏதோ பார்ட்டிக்கு செலிப்ரேஷனுக்கு ஃபண்ட் ரைசிங் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. அது அவங்களோட கண்ட்ரிக்கு அது ஒத்து வரும். நம்மளுக்கு எப்படின்னா என்ஜிஓ கான்செப்டுக்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு சோஷியல் காசு இருக்கணும். அதுவும் வந்து எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் உள்ள வரக்கூடாது. இது ஒரு ஃபோர்ஜரியும் இருக்கக்கூடாது. அதுக்கு பக்காவாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எல்லா எவிடன்ஸோடு நீங்கள் பண்ணணும். அதாவது எல்லா எவிடன்ஸோட மீன்ஸ் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன், அவங்க டாக்டர் கைப்பட எழுதின லெட்டர், சிக்னேச்சர் போட்டு இதெல்லாம் சேமித்து வச்சு இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக நீங்கள் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். அது எப்படின்னா அதுதான் க்ரௌட் ஃபண்டிங். இப்போ உங்களோட அசோசியேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஒரு குரூப்லேயே இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக ஒரு 1000 ருபீஸோ ஒரு 500 அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. ஸோ இது எதுவுமே வந்து ரிட்டர்னபிள் கிடையாது, நான் ரிட்டர்னபிள் தான். எதுவுமே நீங்கள் திருப்பி தரப்போகிறது எல்லாமே டொனேஷன் உள்ளே வரப்போகிறது. இப்போ அந்த அதில் நின்று வாங்க போகிறது யாருன்னா உங்களோட ஆர்கனைசேஷன், அதாவது உங்களோட என்ஜிஓ தான் நின்று அந்த ஃபண்ட்ஸை வாங்க போகிறீங்க. வாங்கி அந்த சோஷியல் காஸ்க்காக நீங்கள் அவங்களுக்காக டெலிவரி பண்ண போகிறீங்க. வித் எல்லாம் சாலிட் எவிடன்ஸோடு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக நடக்கும். நாளைக்கு எந்த ஒரு லீகல் கேஸும் உங்கள் மேலே வராது. நிறைய சில பேர் பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க, அப்படி நம்ம இந்த சோஷியல் காஸ் மாதிரி நம்ம ஃபேக்காக ஒன்று போட்டுட்டு அமௌண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற சில ஃபேக்கான ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டுருக்கேன். அந்த மாதிரி ஃபேக்காக நீங்கள் பண்ணக்கூடாது. நிஜமாலே நீங்கள் ஒரு சோஷியல் காஸ்க்காக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரீசனுக்காக இந்த பர்சனுக்காக தான் நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம், எங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அறிக்கையை விடலாம். உங்களோட சோஷியல் மீடியாஸில் ஃபாலோவர்ஸ்க்கெலாம் நீங்கள் சொல்லலாம். ப்ளஸ் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட், பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். போட்டு அதில் வரக்கூடிய பணத்தை வந்து அந்த சோஷியல் காஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் செலவு பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங். மற்றவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போது கரண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்க ஸ்கேமை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம எப்போயுமே ஸ்கேம்ஸை பற்றி தான் நிறைய போடுறோம். ஒரு விழிப்புணர்வு மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் ஸ்கேமை பற்றி நான் சொல்லி ஆகும். இப்போ என்ன ஆகுது கரண்ட் டேட்டில் அப்படின்னா, க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு பேனல் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் போடுங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில் போடுங்க, அவ்வளோதான். இதுக்கு ஒரு 5000 கொடுங்க, 10,000 கொடுங்கன்னு பேமெண்ட் ஆவாங்க. இது க்ரௌட் ஃபண்டிங் நினச்சி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கொடுக்குற 5000 10,000 வேஸ்ட் ஆஃப் மணி தான், வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு. உங்களுக்கு திரும்பி வரவும் போகிறதில்ல, அதனால் உங்களுக்கு டொனேஷன் கிளைம் ஆக போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காசு இருக்கணும். இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ண போகிறேன், இந்த ரீசனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், சப்போர்ட் பண்ண போகிறேன், என்னோட ஆர்கனைசேஷன்லேருந்து உங்களுக்கு இந்த நல்ல காரியம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு சோஷியல் காசு இருந்தால் மட்டும்தான் ஃபண்ட் ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது தெரியாமல் ஃபண்ட் ரைசிங்குள்ளே இந்த க்ரௌட் ஃபண்டிங்குள்ளே யாரும் போகாங்கன்னா அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி இன்னொன்று சொல்லி ஆகணும், நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் திரும்பியும் சொல்கிறோம். நம்ம வந்து இந்த டோலே, ஏடிஜி, சிஎஸ்ஆர், டர்பன் ஐடி, எஃப்சிஆர்ஏ, அதே மாதிரி உங்கள் டோலே ஏடிஜியோட ப்ரொவிஷ்னல் ஃபைனல் சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஐடியில் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். அதாவது கொரி ஏதாச்சும் வந்திருந்தாலும் நம்ம எல்லா கொரிஸும் நம்ம சால்வ் பண்ணி தரோம். சால்வ் பண்ணக்கூடிய கொரிஸாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் தப்பான கிளாஸில் ஏதாச்சும் பண்ணி உங்களுக்கு பண்ண முடியலன்னா அதை பண்ண முடியாது. நார்மல் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லீகல் கைடன்ஸ் எது இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது என்ஜிஓ பேஸ்டாக இருக்கட்டும், எந்த இதுவாக இருந்தாலும் லீகல் கைடன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீவியஸாக நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், ப்ரொவிஷ்னலுக்கும் ஃபைனலுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது டூலே ஏடிஜியில் ப்ரொவிஷ்னல் அண்ட் ஃபைனல் 2 இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம மேலே கார்டில் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.